வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம மரபு தொடர் பார்க்க போகிறோம். அதில் புக்கில் இல்லாமல் அவுட் சோர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம், தட்டு மாற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அகலக்கால் வைத்தல்னா அளவு கடந்து போதல். அடுத்து அக்கறை பச்சை அப்படின்னாக்கா பொய் தோற்றம். அக்கறை பச்சைனா தூர பச்சைன்னு கொடுத்துருக்காங்க. தூர பச்சைனா கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க. தூரமாக போயிட்டாங்கன்னா அவங்களோட உண்மை தோற்றம் தெரியாது, பொய் தோற்றம் தான் தெரியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அக்கு தொக்கு அப்படின்னாக்கா ஒட்டுப்பற்று தொடர்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அடங்கா பிடாரினா எவருக்கும் அடங்காதவர். ரொம்ப அடங்கா பிடாரியாக இருக்க ஏன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அடங்கா பிடாரினா யாருமே அடங்காதவங்க. அடுத்து அடரடி படரடினா பெருங்குழப்பம். இது வந்து போன டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க, அதனால் நமக்கு தெரியும். அடுத்து அடாதுடி அப்படின்னாக்க தீம்பு தீஞ்செயல், ரொம்ப துடிச்சு வந்து தீஞ்செயல் செய்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அடாப்பிடி அப்படின்னாக்க கொடுஞ்செயல். அடாபிடினா கொடுஞ்செயல். அடுத்து அடிக்கு ஒரு கால் அப்படின்னாக்க அடிக்கடி செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அடித்தா பிடிச்சா வியாபாரம் அப்படின்னா மேல் விழுந்து செய்யும் கொடுஞ்செய்கை அப்படின்ட்டுருக்கு. அடுத்து அடிதடி அடிப்பிடின்ட்டுருக்கு, ரொம்ப அடிதடி சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அடிதடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அடித்தண்டம் பிடித்தண்டம் அப்படின்னாக்கா முழுமையாக வசப்படுதல். தண்டம் அப்படின்னா தண்டச்சோறுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, எதுக்குமே யூஸ் இல்லாமல், அது முழுமையாகவே வசப்பட்டிருக்காங்க, எதுக்குமே யூஸ் இல்லாமல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அடியடியாக அப்படின்னாக்கா தலைமுறையாக, அது தெரியும் நமக்கு. அடுத்து அடுக்கடுக்காய் அப்படின்னாக்கா வரிசையாய், ரொம்ப அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க, வரிசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அடுக்குளையல் அப்படின்னாக்க நிலையழிதல். ஒரு பொருளை அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா அது களைஞ்சிருச்சு அப்படின்னாக்க நிலை அழிஞ்சிருச்சு, குலைதல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அண்ட புரட்டான் அப்படின்னாக்கா பெருந்தீயன். அண்ட புரட்டான்னா பெருந்தீயன். அமளி பண்ணுதல் அப்படின்னா சச்சரவு உண்டாக்குதல். அமளி பண்ணுதல்னால் ரொம்ப அமளியாக இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது, சச்சரவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அமளி பண்ணுதல்னால் சச்சரவு உண்டாக்குதல் அப்படின்ட்டுருக்கு. அடுத்து அமுது குத்துதல் அப்படின்னா உரை மேல் பால் ஊற்றுதல். இப்போ பால்னாக்க அமுது பால் இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அமுல்னு சொல்லுவாங்க, அதில் உரை மேலே பால் ஊற்றுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரங்கேற்றுதல் அப்படின்னா ஒரு புது விஷயத்தை செய்கிறது தான் அரங்கேற்றுன்னு சொல்லுவாங்க. பொது நூல், நடனம் முதலியவற்றை முதன்முறையாக அவையிலே ஏற்க செய்வது தான் அரங்கேற்றுதல். அடுத்து அரட்டல் புரட்டல் அப்படின்னாக்கா நோய் முற்றால் நிகழும் வலி. ஐயோ வலிக்குது, அம்மா வலிக்குது அப்படின்னு புரட்டிட்டு இருப்பாங்கள்ல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரை மனிதன் அப்படின்னாக்கா மதிப்பு குறைந்தவன். முழு மனிதனா நல்ல மதிப்பு நிறைந்தவன், அரை மனிதன்னா மதிப்பு குறைந்தவன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரிப்பறித்தல் அப்படின்னாக்க கொளித்தெடுத்தல். எப்படின்னா அந்த அரிசியை வந்துட்டு கல் இல்லாமல் தனியாக எடுப்பாங்க தெரியுமா, தண்ணியில் வச்சு, அதுதான் அரிப்பறித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொன்று பேர் என்னென்னா கொளித்தெடுத்தல். அடுத்து அரைக்குலைய தலைக்குலைய அப்படின்னாக்க மிக்க விரைவாக. இப்போ குலையிறதுனா, இப்போ ரைஸ் அடுப்பில் சாதம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப வேகமாக போய்ட்டு அது வெடிக்கணும் அப்படின்னு போயிடுவாங்களா, மிக்க விரைவாக அப்படின்ட்டுருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். தேங்க்யூ டு ஆல்.